அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய குணாதிசயங்கள் குறித்து, வாழ்க்கை நடைமுறைகளை குறித்து திருக்குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்களை சொல்லியிருக்கிறான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் பலகீனமானவனாக இருக்கிறான், மனிதன் நன்றியற்றவனாக இருக்கிறான் என்று மனிதர்களுடைய குணாதிசயங்கள் குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்களை நம்மை நோக்கி முன்வைத்து, இது மாதிரியான குணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பேசியிருக்கிறான். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வக்கான இன்சானு ضعيفا, மனிதன் பலகீனமானவனாக இருக்கிறான் என்று பேசியிருக்கிறார். ஆனால் நம்மை நாம் எல்லா சூழ்நிலையிலேயும் பலம் மிக்கவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யார் பலமானவர்களாக நினைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எதை பலம் என்று கருதி இருந்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பலவீனம் என்று சொல்லுகிறான். உடல் வலிமை எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் கூட அது பலம் அல்ல. அல்லாஹை பொறுத்தவரை அது ஒரு பலகீனமான விஷயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆது சமூத் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பெரும் கூட்டத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதிகமான உடல் பலம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த பலம் அவர்களுக்கு இறை மறுப்பை கொண்டு வந்து சேர்த்தது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரும் சத்தத்தின் மூலம் அவர்களை அழித்து, உடல் வலிமை உலகத்தில் ஒருபோதும் பலம் அல்ல, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பலவீனம்தான் என்று சுட்டிக்காட்டினான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலேயும் அல்லாஹையும் அவனது ரஹ்மத்தையும் நம்பி இருக்க வேண்டுமே தவிர, என்னால் முடியும், நான் செய்வேன், நான் தான் செய்வேன் என்று நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹை சார்ந்திருக்க வேண்டும், இறைவனின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட ஒரு மனிதர் இவ்வாறு செய்வார். என்னன்னா, ஒரு போர்க்களத்திற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிற பொழுது வழியில் மரங்களுக்கு அடியில் சஹாபாக்கள் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை கீழே படுத்திருப்பார்கள். தன்னுடைய வாளை அந்த கிளையில் அவர்கள் தொங்க விட்டிருப்பார்கள். அந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாளை எடுத்து ஒரு காபிரான ஒரு மனிதன் என்ன செய்வார்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி வருவார். அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொண்ட பொழுது, மை யம்னஉக மின்னி, என்னிடத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் தயங்காமல் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த சப்தம், அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை அவருக்குள் ஏற்படுத்திய அந்த தாக்கம், பயத்தினால் ஏற்பட்ட கை நடுக்கத்தின் காரணமாக அந்த வாளை அந்த மனிதன் அப்படியே கீழே போட்டு விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கைப்பற்றிக் கொண்டார்கள் என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் அங்கே அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டுமே தவிர நம்மை நாம் பலசாலியானவர்களாக, திறமையாளர்களாக, நம்மை பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நினைக்கும் பட்சத்தில், அல்லாஹ் நாடும் பட்சத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த சூழ்நிலையிலையும் அப்படியே திருப்பி போட்டு விடுவான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல மனிதர்கள் குறித்து சொல்லக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்னன்னா, வக்கானல் இன்சானோ அக்ஸர ஷைஇன் ஜதலா, அதிகமான நேரங்களில் மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அது மாதிரி தர்க்கம் செய்வது கூடாது. பேசுவது சுருக்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். நாம் இன்னொரு மனிதர்களிடத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று தெரியாது. ஆக குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும்னா, அவசரமாக மலர்ஜலம் கழிப்பதற்காக வேண்டி கூட ஒரு சிலர் சென்று கொண்டிருக்கலாம். அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம், தன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எதிரில் இருப்பவர்களுக்கு அது ஒரு கடும் சங்கடத்தை உண்டு பண்ணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? தர்க்கம் செய்யாதீர்கள், நீங்கள் நாடிய விஷயங்களை பேசுங்கள், சுருக்கமாக பேசுங்கள், விரைவாக முடித்துக் கொள்ளுங்கள், தர்க்கம் செய்யாதீர்கள். ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டின் கதவை தஹஜ்ஜத்தின் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டுவார்கள்.
கட்டக்கூடிய நேரத்திலே தூக்க கலக்கத்தில் கண்களை தேய்த்து கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே வருவார்கள். இரவு தொழுகையை நீங்கள் தொழுகவில்லையா, தஹஜ்ஜத்தை தொழுகவில்லையா, உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எழுந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்புகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், தூக்கத்தில் நம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி வைத்துக் கொள்ளுகிறான். யாருக்கு நாடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுக்கிறான். அவர்கள் தான் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், மற்றவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை என்று தூக்க கலக்கத்தில் அவர்கள் நீண்ட நெடிய பேச்சுக்களை பேசுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், வக்கானல் இன்சானோ அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகம் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நான் தொழுன்னு சொன்னா தொழுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா வேலை முடிஞ்சிருச்சு, அதை விட்டு இவ்வளவு நீளமாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று ஹதீஸ்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே மார்க்கம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் உலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்முடைய பேச்சு பிறரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களின் சூழ்நிலையை அறிந்து பேசக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படியாக நன்றி இல்லாத மனிதர்களாக மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுகிறான். நேரடியாகவே மனிதன் எப்படி நடந்து கொள்ளுவான் என்பதை அல்லாஹ் ஆயத்தில சொல்லுவான். மனிதனுக்கு கஷ்டம்னு வந்துவிட்டால் அவன் அமர்ந்தவனாக, சாய்ந்தவனாக, படுத்தவனாக நம்மிடத்தில் துவா கேட்கிறான். இவன் கேட்கிறானே என்று அவனுடைய கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால் அவன் நம்மிடத்தில் துஆ கேட்காதவனை போலவும் நாம் அவனுக்கு எதுவுமே செய்யவில்லை என்பதை போலவும் நம்மை விட்டும் விரண்டோடி விடுகிறான் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் மனிதர்களை பற்றி விமர்சனம் செய்கிறான். செய்வதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அது மாதிரியான நடவடிக்கைகளில் இருக்காதீர்கள். ஒரு துஆ செய்கிறீர்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அந்த விஷயங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றியோடு இருக்க வேண்டும். நன்றி என்பது இபாதத்தின் மூலம் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது நம்முடைய குணத்தின் அடிப்படையில் நாம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். மனிதர்களின் சூழ்நிலை அறிந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலேயும் இறைவனை முற்படுத்தி வாழக்கூடிய உன்னதமான நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.